Hello everyone and welcome to Curious Subject Talks. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 2 days பிஃபோர் வந்து ஈரான் வந்து ஓபன் பண்ண ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை அகைன் வந்து ஈரானே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா வந்து இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மட்டும் இல்லாம யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் செஞ்ச ஒரு வேலைனால தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல எந்த கப்பலையும் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் போக விடல. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கியூரியஸ் சப்ஜெக்ட் டாக்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நான் ரெகுலரா போடக்கூடிய வீடியோஸ் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த சேனல்ல நீங்க ரெகுலரா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் வந்து அப் டு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனல் மூலியமா என்ன வார்னால என்னென்ன இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சிம்பிளா வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒரு ரீகேப் பண்ணிடலாம். ஏன்னா வந்து புது வியூவர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறாங்க. அதனால வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா இந்த வீடியோல இப்பயே சொல்லிடுறேன். ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் போர் அப்படின்றது இந்த பிப்ரவரி 28 வந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட இன்னைக்கு 50 நாளுக்கும் மேல வந்து இந்த போர் அப்படின்றது போயிட்டு இருக்கு. என்னதான் இந்த போர் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருந்தாலும் ஈரான் சைட்ல இருந்து நிறைய உயிர் இழப்பு நடக்குது. அட் த சேம் டைம் யூஎஸ் சைட்ல இருந்தும் நிறைய உயிர் இழப்பு நடக்குது. என்னதான் வந்து ஈரான் வந்து யூஎஸ் வந்து டைரக்டா அட்டாக் பண்ண முடியல அப்படின்னாலும் பெர்ஷியன் கல்ஃபை சுத்தி இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸ் லைக் வந்து கட்டார், சவுதி அரேபியா, பெரைன் இது போன்ற யூஎஸ் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து தாக்குதல் செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் ரெகுலரா வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட சேனல்ல. அது மட்டும் இல்லாம யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த ஏப்ரல் 8 வந்து அவரோட சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு. அதாவது ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர் வந்து 14 நாள் இந்த 14 days வந்து சீஸ் ஃபயர் வந்து கொண்டு வர போறோம். பாகிஸ்தான் தான் இதுக்கு பின்னாடி வந்து மீடியேட்டரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஏப்ரல் 8 இந்த சீஸ் ஃபயருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. ஆனா வந்து இந்த ஏப்ரல் 8 அப்புறம் எந்த ஒரு போரும் நடக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல போர் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா சீஸ் ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. புரியல அஜித் என்ன சொல்ற? அதாவது போர் வந்து நிறுத்த போறாங்க, சீஸ் ஃபயர் போட்டுட்டாங்க, ஆனா போர் அப்படின்றது கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு அப்படின்றிய என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா இப்படி சொல்றேன். அதாவது ஏப்ரல் 8 ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆச்சு. தவிர இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். யூஎஸ்க்கு பின்னாடி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து லெபனானை வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, இந்த லெபனான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலா போக விரும்பல. அதாவது லெபனான் யாரு பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி எல்லாம் போய் பார்க்கணும். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஈரானோட ஃப்ரெண்டு தான் லெபனான். சரிங்களா? இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸோட ஃப்ரெண்டு. இப்போ வந்து ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் இந்த போர் அப்படின்றது 14 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 14 டேஸ்க்கு வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஆனா மறுநாளே அதாவது ஏப்ரல் 9 10 அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து லெபனானை தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏப்ரல் 8 வந்து ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் இந்த போர் வந்து ஸ்டாப் பண்ணாங்க, சீஸ் ஃபயர் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னேன். அதாவது 14 டேஸ்க்கு சீஸ் ஃபயர் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த சீஸ் ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா முடிய போகுது. எப்போ இந்த ஏப்ரல் 22 வந்துச்சுனாலே அந்த சீஸ் ஃபயர் வந்து முடிய போகுது. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர் வந்து இந்த ஏப்ரல் 17 வந்து பாத்தீங்கன்னா சீஸ் ஃபயர் வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி வந்து இந்த சீஸ் ஃபயர் அப்படின்றது கொண்டு வந்துச்சு. இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு வந்து ஒரு சீஸ் ஃபயர் அப்படின்றது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில வந்து இந்த பேச்சுவார்த்தை பண்ணி இந்த சீஸ் ஃபயர் கொண்டு வந்தாங்க. அப்படி பார்க்கும்போது ஏப்ரல் 27 தான் வந்து இந்த சீஸ் ஃபயருக்கான கடைசி நாள். இடத்துல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர்ல சீஸ் ஃபயர் அப்படின்றது 14 டேஸ் வந்து இந்த ஏப்ரல் 22 அதாவது இந்த வெனஸ்டே வந்தா முடியுது. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடந்த இந்த போர் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து சீஸ் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணாங்க. 10 நாள் வந்து இந்த சீஸ் ஃபயர் அப்படின்றது பேச்சுவார்த்தை மூலியமா நடத்தப்பட்டது. இந்த 10 நாள் எப்ப முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 27 வந்து இந்த சீஸ் ஃபயர் வந்து முடியுது. சரி அஜித், ஏப்ரல் 22 அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 27 இந்த சீஸ் ஃபயர் வந்து முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா டவுட்டே இல்ல, இந்த போர் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ தான் ஆகும். எப்படி சொல்றேன் அப்படின்னா யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரொம்ப ஈகோ பிடிச்ச ஆள் அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன டிசிஷன் எடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிச்சயமா தெரியல. பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த சீஸ் ஃபயரை வந்து திருப்பியும் வந்து இந்த எக்ஸ்டெண்ட் பண்றாரா, அப்படி இல்லை அப்படின்னா வந்து போர் ஸ்டாப் பண்றதுக்கு எந்த ஒரு பாசிபிலிட்டி இல்லை அப்படின்றத எனக்கு தோணுது. மேபி வந்து இந்த சீஸ் ஃபயரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா போர் அப்படின்றது இன்னும் அக்ரெசிவா தான் போயிட்டு இருக்கும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரிதளவில் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம உலக அளவில் இருக்கக்கூடிய ஆயில் சப்ளை அப்படின்றது நிச்சயமா வந்து பாதிப்பு வந்து ஏற்படும். இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்னதான் அவ்வளவு எஃபிஷியன்டா ஒர்க் பண்ணாலும் ஃபியூச்சர் டேஸ்ல வந்து இந்த போர் அப்படின்றது போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஆயில், எல்பிஜி சிலிண்டர் இது போன்ற ரிசோர்ஸோட தட்டுப்பாடுகள் நம்ம இந்தியாலையும் வரும். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல வந்து இந்த தட்டுப்பாடுகள் இருக்கு. நம்ம கவர்மெண்டோட எஃபிஷியன்டான விஷயங்கள்னால மட்டும்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த தட்டுப்பாடை வந்து மெஜாரிட்டியா ஃபேஸ் பண்ணல.
சரி அஜித், நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நல்ல எஃபிஷியன்டா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்ற. ஆனா இன்னைக்கு வந்து பல வீட்டுல வந்து இந்த சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா இல்லையா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, எஸ் ஆமா நிச்சயமா சொல்றேன். மோஸ்ட் ஆஃப் த வீட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிலிண்டர் அப்படின்றது இல்லதான். ஆனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பல ஸ்டெப்ஸை கொண்டு வந்து இந்த சப்ளை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நினைச்சு பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எதுவும் பண்ணல அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த வீட்ல இல்ல, இப்போ 120 பேர் வீட்ல இல்ல அப்படின்னா ஆஃப் இந்தியா இந்த எஃபிஷியன்டான விஷயங்கள் பண்ணல அப்படின்னும் போது மேபி வந்து பாத்தீங்கன்னா இது 50 to 70 பேர் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா இல்லாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த போரோட ரீசன்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்திக்கு வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு ஆயில் ஷிப் வந்து அந்த ஷிப் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கடக்கும் போது ஈரான் வந்து தாக்குதல் வந்து செஞ்சிருக்காங்க. எதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வரக்கூடிய ஆயில் ஷிப் வந்து தாக்குதல் செய்யணும்? அதாவது ஈரானும் இந்தியாவும் வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல தானே இருக்காங்க. ஏன் தாக்குதல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா தெரியல. அது மட்டும் இல்லாம நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நம்ம டெல்லியில இருக்கக்கூடிய ஈரான் எம்பசி மேல பிரஷர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து திருப்பி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஈரான் எம்பசி கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் சொன்னல, அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து வரக்கூடிய ஷிப், நம்ம இந்தியாவுக்கு வர வேண்டிய ஷிப் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து அது எங்கிருந்து வந்துச்சோ அங்கேயே போயிடுச்சு. பட் எனிவே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர் வந்து எப்படி முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து 2022 இந்த போர் அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த போர் போயிட்டு தான் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு பட்டிருப்பாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் போர் வந்து போச்சு இல்ல, இதனால யூஎஸ்ஏ அதாவது அமெரிக்கா வந்து ரஷ்யா மேல வந்து பொருளாதார தடைகள் அதாவது சாங்ஷன் அப்படின்றது போட்டிருக்காங்க. அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து எந்த ஒரு நாடு வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணக்கூடாது. ரஷ்யா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து க்ரூட் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியா வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஆயில வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர்னால வெஸ்ட் ஏசியால இருந்து வரக்கூடிய ஆயில் வந்து உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா போகல. இதனால அமெரிக்கா வந்து ரஷ்யா மேல போடப்பட்ட இந்த பொருளாதார தடைகள், இந்த சாங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரி பீரியடுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து ரஷ்யா கிட்ட வந்து இந்த ஆயில் அப்படின்றது பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்ம இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட வந்து இப்போ ரீசெண்டா பல லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில வந்து பாத்தீங்கன்னா பேரலா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் எனிவே நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இந்த சீஸ் ஃபயர் முடிஞ்ச என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு கியூரியாசிட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.